ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஷாதன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் ஏத்னா ஹோட்டலில் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த ஹோட்டலை பற்றி என்னென்ன சாப்பாடு எப்படி இருக்குது, அதோட ப்ரைஸ் எல்லா டீட்டெயிலும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை டு பெங்களூர் போகிற ஹைவே ரோட்டில் தான் இருக்குது. பெங்களூர் பஸ்லாம் நிற்கும், அங்கே தான் பக்கத்துலேயே இருக்குது. இதெல்லாம் ஹோட்டலோட மெயின் வியூ. இப்போ நம்ம ஹோட்டலுக்கு உள்ளே போனோடனே கணேஷா ஒன்று இருக்குது. இப்படி தான் இருக்கும் மெயின் வியூ. ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களுக்கு உள்ளே ஒன்று ஒன்றா காமிக்க உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கேயும் கார் நிப்பாட்டி வச்சுக்கலாம், பின்னாடியும் பார்க்கிங் இருக்குது. ஸோ பார்க்கிங் வந்து நிறையா கார் எவ்வளோ வேணால் நிப்பாட்டி வச்சுக்கலாம். பார்க்கிங் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஹோட்டலை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பார்க்கிங் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சூப்பராக பார்க்கிங்லாம் இருக்குது. இதுதான் ரிசப்ஷன். போனவுடனே வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அது வந்து வாட்டர்மெலன் ஜூஸு நல்லா தான் இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் ஆல்ரெடி ஆன்லைன்லேயே புக் பண்ணனால எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தாச்சு. ஸோ வந்து போன உடனே கீ கொடுத்துட்டாங்க. ரிசப்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்ப அமைதியாக சூப்பராக இருந்துச்சு, நல்லா நீட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஆமாம், நாங்கள் போன அன்றைக்கி தான் அந்த வார்னிஷ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு ஹோட்டல். போனோடனே நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருந்தாங்க ரூமு, 103 ரூம் நம்பர். இப்போ நம்ம ரூம் புக் பண்ணிவிட்டு கீயெல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ நம்ம ரூமுக்கு போகிறோம். இதுதான் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் வியூ. ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா வியூ சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அழகாக ஸ்டாச்சுலாம் இருந்துச்சு, நீட்டாக வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு நல்லா. நம்ம ரூம் நம்பர் வந்து 103. இப்போ வந்து ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே போனோடனே ஒரு சேரு, கதவை ஓப்பன் பண்ணோடனே ரைட் சைடில் ஒரு சேர் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் கண்ணாடி ஒன்று இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே ஒரு டஸ்ட்பின் ஒன்று இருந்துச்சு. இதில் வந்து 3 ட்ராவாக கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து லாக்கர் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் மாட்டி தொங்க போகிறதுக்கு ஒன்று. பாத்ரூமே 3 இதாக பிரிச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வாஷ் பேஷன், அதுக்கப்புறம் பாத்திங் ரூம், அதுக்கப்புறம் டாய்லெட். சூப்பராக தொந்தரவு இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. பாத்ரூமும் நீட்டாக இருந்துச்சு. அப்படியே அதுக்கு ஆப்போசிட் வந்து சோபா ஒன்று இருந்துச்சு, ஒரு டேபிள், அதுக்கப்புறம் தண்ணி கிளாஸு, மில்க் பவுட்ரு எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் அழகாக ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து நாங்கள் ரீல்ஸ் எடுத்தோம், ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஸோ பார்க்குறதுக்கு வியூ சூப்பராக இருந்துச்சு. ஃபோனு, பெட்லாம் சூப்பராக அரேஞ்ச் பண்ணி நீட்டாக இருந்துச்சு. இதுதான் பெட்டோட வியூ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லா பண்ணியிருந்தாங்க பெட்டோட அந்த இதெல்லாம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஜன்னல் இருக்குது. இதோட வியூ இதுதான். எந்த தொந்தரவும் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ டிவி. நாங்கள் போயிருந்தப்போ நெட் கனெக்ஷன் தான் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கிடச்சிருந்துச்சி. இது வந்து பால்கனி. டோரை ஓப்பன் பண்ணோடனே ஒரு சேர் போட்டு வச்சுருப்பாங்க. நான் சொன்னேன்ல பார்க்கிங் வந்து பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து எந்த தொந்தரவுனா பின்னாடி உட்காந்துக்கலாம், யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பக்கத்து ரூம்லேருந்து பார்த்தா கூட தெரியாது. பாருங்கள், பார்க்கிங் தெரியுதா? ஸோ சூப்பராக இருந்துச்சு. திருவண்ணாமலை மலை கூட சூப்பராக அங்கேருந்து பார்க்கலாம். அந்த வியூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஹோட்டல் ரூம் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம எப்படி என்ன சாப்பிட்டோம், அப்புறம் ஸ்விம்மிங் பூல் எல்லாமே உங்களை சுற்றி காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுருந்தாங்க. ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு எல்லாமே வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் மேக்ஸிமம் எல்லா ஹோட்டலையும் வைக்கிறதில்ல, இந்த ஹோட்டலில் வச்சுருந்தாங்க. ஏன்னா வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதில்ல. இந்த ஹோட்டலில் எல்லாமே அழகாக பாக்ஸாக போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு 1:30 போல் போயிருந்தோம். லன்ச் அங்கேயே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இதுதான் ரெஸ்டாரண்ட்டு. நம்ம ரூம் பக்கத்துலேயே கீழே தான் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில். ரெஸ்டாரண்ட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு லஞ்சுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க பஃபே சிஸ்டம் வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து பஃபே சிஸ்டம் வேண்டாம், வேறு ஏதாவது செஞ்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டால், அப்படி செஞ்சு தராங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 சில்ட்ரன் கூட்டி போயிருந்தோம். 2 சில்ட்ரனுக்குமே காசு. நீங்கள் பஃபே சிஸ்டம் எடுத்தீங்க அப்படின்னா 2 சில்ட்ரனுக்குமே ஃப்ரீ. ஓகேவா? அந்த மாதிரி சரி, நாங்கள் இங்கே எதுக்கு வேஸ்ட் ஆகணும், கொஞ்சம் தானே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பஃபே சிஸ்டமே எடுத்துட்டோம். அப்புறம் வந்து டின்னர் பார்த்திங்கன்னா நாங்கள் பஃபே சிஸ்டம் வந்து சும்மா நார்மலாக ஒரு சப்பாத்தி மாதிரி சாப்பிட்டு வந்துட்டோம் மத்தியானம். டின்னருக்கு வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் சாப்பாடு வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, பரவாயில்லாமல் இருந்துச்சு. டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் 65, நூடுல்ஸு, அதுக்கப்புறம் ஃபுல்கா, அது உங்களுக்கு நான் காமிச்சிட்டே வரேன். சார்ஸ் இருந்துச்சு. நூடுல்ஸ் வந்து கார் நூடுல்ஸு.
அதுக்கப்புறம் டால் டால் ஃப்ரை, அதுக்கப்புறம் மஷ்ரூம் பிரியாணி. இதெல்லாம் வந்து டின்னர் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ரைஸு நூடுல்ஸாக அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. டிஃபன் எதிர்பார்த்து போயிருந்தோம். ஆனால் வந்து குழந்தைங்க எதுவும் சாப்பிடல, நூடுல்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனால் மஷ்ரூம் பிரியாணிலாம் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இட்லி வந்து உப்பெல்லாம் பார்த்தாம கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இட்லி, அதுக்கப்புறம் ஊத்தப்பம், அப்புறம் ரைத்தா, அப்புறம் இட்லிக்கு சட்னி 2 சட்னி, உரப்பு சட்னி 1, தேங்காய் சட்னி 1, சாம்பார், அதுக்கப்புறம் ஸ்வீட் வந்து ரொம்ப ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இதுதான் டின்னர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையார் கோயில் பார்த்தோம்னா வெளில போகும்போது என்ட்ரன்ஸில் அதுக்கு பக்கத்துலேயே வந்து கிட்ஸுக்கு விளையாடுறதுக்காக எல்லாமே இருக்குது. டேபிள் டென்னிஸு, அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா பால்ஸ்லாம் கொட்டி விளாண்டுருக்காங்க, அப்புறம் ஸ்லைடு எல்லாமே இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணி விளாட்ற மாதிரி. ஆனால் எல்லாமே ரொம்ப நாள் ஆனனால டேமேஜாக இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்து விளாண்டிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளாடுங்க. செஸ்ஸு, கேரம் போர்டு எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் வந்து நைட் வியூக்காக உங்களுக்கு எடுத்திருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. கணேசாவும் நைட் வியூவில் வந்து அழகாக இருந்துச்சு, செமையாக. அதுவும் சாமி கும்பிட்டு இங்கேருந்து திருவண்ணாமலை மலையும் பார்த்து சாமி கும்பிட்டோம் நைட்டு நல்லா சூப்பராக காற்றடிச்சனால அங்கேயும் நல்லா பசங்கள்லாம் நல்லா விளாண்டாங்க. விளையாடலாம் நிறைய இடம் இருந்துச்சு. நாங்கள் போயிருந்தப்போ அவ்வளோவா ஹோட்டலில் க்ரௌடில் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டல்லேருந்து லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காஷ்மீர் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கும். அங்கே வந்து இந்த மாதிரி ஷாலு, அதுக்கப்புறம் ஜுவல்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போய் பார்த்து வந்தோம். ஆனால் எதுவும் வாங்கலை, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தனால எதுவும் வாங்கலை. நம்ம உள்ளே போனோடனே ஆர்ட் ஷாப் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே தான் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நாங்கள் வந்து ஈவினிங் போயிருந்தோம். மத்தியானம் 2 o'clock போயிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் போயிருந்தோம். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு தனியாகவே இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா குழந்தையோட அந்த ஸ்விம்மிங் மட்டும் கொஞ்சம் நீட்டாக க்ளீன் இல்லாமல் இருந்துச்சு. மற்றபடி தண்ணி வந்து அடிக்கடி மாற்றாத மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் ஆட்டம் போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். அப்புறம் தான் க்ரௌடை பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சுன்னு. அன்றைக்கி வந்து போலீஸ்லாம் போட்டிருந்தாங்க. மாசி மகம் முடிஞ்சு மறுநாள் இது பௌர்ணமி. ஸோ அதனால் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஒரு 10 போலீஸ், நாங்கள் இருக்கிற இடத்துலேயே 10 போலீஸ் இருந்தாங்க. அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. நல்லபடியாக திருவண்ணாமலை தரிசனமும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இது வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கிறோம்ல ஹோட்டல், அங்கே வந்து ஸ்விம்மிங் பூல்லேருந்து எடுத்த வியூ. புயல் அப்போ நிலச்சரிவு வந்துருந்துச்சுல, அந்த வியூ வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்திருந்தேன். என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.